ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு ஒரு சூப்பரான மெதுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆம்லேட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு 2 முட்டையை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த முட்டையோடைய மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட எக் செப்பரேட்டர் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். 2 முட்டையும் மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரித்தாச்சு. இப்போது அந்த வெள்ளைக்கருவில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட பீட்ரு இருந்தால் கூட சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா பியூர் ஒயிட் கலரில் வரும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே பீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா நமக்கு ஒயிட் கலரில் வந்துடும். பீட்டர் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதைய கையில் செய்கிறோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சக்கருவிலையும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதையும் லைட்டாக கலந்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் கருவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா செப்பரேட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கக்கூடிய முட்டையோடைய வெள்ளைக்கரு பகுதியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா பக்கமும் சமன்படுத்தி விட்டுக்கோங்க. எல்லா பக்கம் ஈவனாக இருக்கிற மாதிரி சமன்படுத்திக்கோங்க. இது நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இதில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் மிளகாய்த்தூள் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். மிதமான தீயிலே வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எடுக்கும்போதே நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான பஃபி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபுட் இன் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.